போனாக்கு ஆரம்பத்துல தெரியல ஏன் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. ஆனா போக போக தான் போனாவுக்கே தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பலி கொடுத்திருக்காங்க. ஹலோ வணக்கம் நண்பா, மறுபடியும் ஒரு உண்மை சம்பவ கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதையை எனக்கு அனுப்பி வச்சவங்க ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான். இந்த கதையை படிச்சு பாக்குறப்ப மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இந்த காலத்திலயும் இன்னமும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களான்னு நினைச்சு பாக்குறப்ப எனக்கு கோபம் தான் வந்தது. என்னதான் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில இவங்களுக்கு நான் வச்ச பேர் வந்து போனா. போனாக்கு 2 அக்கா ஒரு அண்ணன். இவங்க 3 பேருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. போனா வீட்டுல 4வது பொம்பளை பிள்ளை. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்து வச்சுதான் அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாலும் அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனாலேயே போனாவுக்கு வந்து இந்த காதல் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா அம்மா யாரை சொல்லட்டும், அவங்களே கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அங்கதான் போனோட வாழ்க்கையில ட்விஸ்டே இருந்தது. அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் அவங்க விசாரிக்காமலாம் கட்டி கொடுக்க கிடையாது. 4 பேர்கிட்ட அவங்க விசாரிச்சுதான் அவங்க கட்டி கொடுத்தாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்கள என்ன சொன்னாங்கன்னா, இந்த குடும்பம் வந்து யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, இருக்கிற இடமே தெரியாது, அவங்களுக்கு 3 ஆம்பளை பையனுங்க, ஆனா 3 ஆம்பளை பையனுங்களும் வேலை உண்டு வீடு உண்டு தான் இருப்பாங்க, இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனையான ஒரு ஃபேமிலி இல்லை அப்படின்னு அவங்க 4 இடத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டு பொண்ணு அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல ஏன் அவங்க யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் பழக மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த குடும்பம் மட்டும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துச்சுன்னு அப்ப அவங்களுக்கு தெரியல. என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண அன்னைக்கே போனாக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு முதல்ல வரப்ப ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து கரைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு மாமனாரும் மாமியாரும் வந்து மருமகளை வீட்டுக்குள்ள வாமான்னு சொல்லி கூப்பிடுறப்ப அப்பதாங்க போனா வந்து காலடி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கால் எடுத்து வைக்கிற டைம்ல திடீர்னு ஒரு ஜாமா, அதாவது அவங்க முன்னுக்கு ஒரு ஜாமா கீழே விழுந்து அப்படியே உடையுது. அதை பார்த்த கையோட அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. அப்படியே உடைச்சு எல்லாமே செதறி போயிருக்கு. என்னன்னு நல்லா பாக்குறப்ப தெரியுது அது வந்து உப்பு. அப்ப அவங்க வந்து ஒரு சின்ன ஜாடியில உப்பு கொட்டி அந்த சாமி படம், அதாவது நம்ம எப்போதும் வாசல்ல சாமி படம் வச்சிருப்போம், அந்த வாசலுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்னதா உப்பு ஜாடி மாதிரி வச்சிருக்காங்க போல. அது கீழே விழுந்து உடஞ்சி செதறத பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு தூக்கி போட்டுச்சு. என்னடா, ஏன்னா அப்பதான் அவங்க காலடி எடுத்து வைக்கிறாங்க. காலடி எடுத்து வைக்கிறப்ப இந்த மாதிரி உடஞ்சி உப்புலாம் செதறது வந்து அவ்வளவு ஒரு நல்ல சகுனம் கிடையாது. நார்மலா வந்து வீட்டுல உப்பு சிந்த கூட சொல்லுவாங்க, மகாலட்சுமி கடாச்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு தருத்திரியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வர்றப்ப இந்த மாதிரி உப்பு ஜாடி கீழே விழுந்து உடையதை பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்கள என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பொண்ணு வந்த நேரம் சரியில்லை, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து சரியான பொண்ணா இருக்காது, லைக் எல்லாரோட பார்வையும் அந்த பொண்ணு மேலதானே போவோம். அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணை தான் வந்து ரொம்ப வரைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பவே போனாவோட மனசுல வந்து எங்க ஒரு இடத்துல தப்பா இருக்குது, இது சரியில்லையே அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. அதே சமயத்துல அவங்களுக்கு கவலையும் வேற. ஏன்னா அவங்க முத வீட்டுக்கு வராங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்கள தானே தப்பு சொல்லுவாங்க, அந்த கவலை வேற. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா உப்பு ஜாடி மேலே வைக்கல போல, அதனாலதான் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க மாமியாரும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து ஒரு கந்திஷ்டியா கூட இருக்கலாம், இதெல்லாம் நீ மனசு போட்டு குழப்பிக்காத, நீதாம்மா இந்த வீட்டு மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து விளக்கேத்திட்டு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பால் பழம் கொடுத்து அப்புறம் நார்மலா வந்து அவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்களும் வந்து அந்த பேச்சு வாக்குல வந்து அதை ரொம்ப பெருசுப்படுத்தாம அப்படியே மறந்துட்டாங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு நாள் போயிருச்சுங்க. ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குளிச்சுட்டு விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இவங்க எப்போதுமே நார்மலாக காலையில் வந்து 5 o'clock எந்திரிச்சிருவாங்க. 5 o'clock எந்திரிச்சிட்டு 5:30க்குலாம் விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு இவங்க கீழே இறங்கி வரப்போ வந்து அப்போ அவங்க மாமியார் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ பூஜை அறை பக்கம்லாம் போக வேண்டாம், நீ போனால் கூட சாமி கும்பிட்டு வந்துரு, விளக்கு வந்து எப்போதும் என்னோட வீட்டு மூத்த மருமக தான் ஏற்றுவா காலையும் மாலையும், அதனால நீ சமையல் வேலையை மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப இவங்களும் அது வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கல, ஓ பரவாயில்ல அவங்க விளக்கேத்துறாங்களே. ஏன்னா அந்த வீட்டுல வந்து இவருக்கு மேல 2 அண்ணனுங்க இருக்காங்க. ஸோ 2 அண்ணனுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவங்களும் வந்து அங்கதான் இருக்காங்க, அவங்க யாருமே தனி கொடுத்துன போக கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய குடும்பமா தான் இருக்கு. ஸோ அந்த வீட்டுல வந்து எப்போதுமே அவங்க மூத்த மருமக தான் விளக்கேத்துவாங்க. அப்படி அவங்க மூத்த மருமகளுக்கு வந்து திடீர்னு அன்னைக்குன்னு வந்து டேட் ஆயிருச்சு, விளக்கேற்ற முடியலன்னா 2வது மருமக ஏத்துவாங்க. ஆனா இந்த 3வது மருமகளை மட்டும் விளக்கேற்றவே விடவே மாட்டாங்க.
மாட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை ரியலைஸ் பண்ணல. இவங்க வந்து அதை வந்து யதார்த்தமா விட்டுட்டாங்க. ஆனா போக போக தான் யோசிச்சாங்க, இவங்க ஏன் என்னை விளக்கேத்த விடலைன்னு. ஏன்னா 2வது மருமகளுக்கும் சம்டைம்ஸ் இந்த மூத்த மருமகளுக்கும் டேட்டு தள்ளி போயிருச்சு. அவங்களால வந்து பூஜை அறைக்கு போக முடியலன்னா கூட மாமியார் தான் போய் ஏத்துவாங்களே தவிர இந்த 3வது மருமகளை கூப்பிட்டு விளக்கேத்துமான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு அப்ப டவுட் ஆகல. ஆனா போக போக தான் அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற அந்த 2 மருமகளும் இது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டோட எங்கேயும் வெளியே போனது கிடையாதான், அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கும் போனது கிடையாதான், அந்த வீட்டு வாசப்படி விட்டு தாண்டினதே கிடையாதான். 7 வருஷமா அந்த 2 மருமகளும் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து அவங்க வீட்லயே தான் இருக்காங்களாம். இதெல்லாம் அந்த கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போய் அந்த 1 மாசம் தெரிஞ்ச காலகட்டத்துல இவங்களுக்கு வந்து என்ன பண்றதே தெரியல. ஏன் இவங்க அம்மா அப்பா பார்க்க கூட போக மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த 2 மருமகளும் வீட்டுல இருந்து வெளியாக மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்க மாமியார் வந்து எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி இவங்களுக்குள்ளால இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க போய்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு எங்க அம்மா பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல நான் எங்க அம்மாவை கேட்காம எதுவும் செய்ய முடியாது, எங்க அம்மா சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசாம போயிடுவாரு. ஸோ இதை பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா அப்ப நானும் இப்படியே வீட்டோடயே தான் இருக்கணுமோ, எங்கேயும் போகக்கூடாதோ அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து டைரெக்டாவே இவங்க மாமியாரை போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்க அம்மா பார்க்க போகணும், என்ன விடுறீங்களா அப்படி கேட்குறப்ப வந்து அவங்க மாமியார் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, நீ புள்ளிய பத்தி கையில கூட, அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. திரும்பி பாக்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் அங்கதான் நிக்கிறாங்க. ஆனா அவர் வாயை திறந்து எதுவுமே பேசல. இவங்க அழுந்துகிட்டு போயிட்டு, பாருங்க அம்மா இப்பெல்லாம் பேசுறப்ப இங்க பாரு, எங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன பேரப்புள்ளைய பாக்கணும்னு ஆசை, உன்னை என்ன கேட்டாங்க பெருசா, புள்ளைய பெத்து தானே கையில கொடுக்க சொன்னாங்க, நீ பெத்து கூட, நானே உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப பூனாக்கு இந்த மாதிரி நடக்கதை வச்சு பாக்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இன்னமும் எத்தனையோ குடும்பத்துல இந்த மாதிரி சில கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிள்ளை இல்லைன்னா அந்த பொண்ணை வந்து ரொம்ப கேவலமா பேசுறது, அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்டா கூட விடுறது கிடையாது. ஸோ இன்னமும் நம்ம தமிழர்கள் மத்தியில இந்த மாதிரி கொடுமை நடந்துகிட்டு தானே இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு மாமியாரோட அனுமதி தேவை, மாமனாரோட அனுமதி தேவை, புருஷனோட அனுமதி தேவை. ஸோ பிறந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு போறதுக்கு கூட சுதந்திரம் கிடையாது. என்ன பண்றது? சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனா 1 மாதம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஆன அந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப, நான் வேலையாக இருக்கேன் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. என்னடா நம்ம ஆசாசியாக ஃபோன் பண்ணி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் என்ன நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்கன்னு இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து அவங்க குடும்பத்துலேயும் பூனா குடும்பத்துலேயும் தெரிஞ்சிருச்சு இவங்க மாசமாக இருக்காங்கன்னு. அப்போ அவங்க மாமியார் வந்துட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும், உனக்கு எல்லா சாப்பாடும் ரூமுக்கே தேடி வரும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பாட்டி ஆக போகிறாங்க, நமக்கு ஒரு பேரப்புள்ள வரப்போகுதுன்னா அந்த சந்தோஷம் இல்லை. என்னமோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க, ஒருவேளை இவங்க இப்படி தான் போல. ஆனால் நான் யாருக்கு தான் ஆசை இருக்காது வீட்டில். இப்போ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற 2 மருமகளும் வந்து இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகல. ஸோ கண்டிப்பாக இவங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இவங்களும் அவங்க மாமியார் சொல்கிறத கேட்டு அவங்க ரூம்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எவ்வளோ நாள் தான் ரூம்குள்ளேயே இருக்கிறது, என்னதான் இருந்தாலும் நம்ம வெளியே போகணும், கொஞ்சமாவது ஃப்ரெஷ் ஏர் எடுக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஹாலில் போய் உட்காருறது, அவங்க வீட்டுக்கு வெளியே போச்சுக்கிட்ட நடக்கிறது. ஆனால் அவங்க எதுவுமே விட மாட்டாங்க. அவங்க எப்போதுமே ரூமுக்குள்ளே ஏறு இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சமயம் வந்து கடுப்பாயிரும். ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்க ரூமுக்குள்ளேயே இருப்பாங்க, எவ்வளோ நேரம் தான் நம்மளால வந்து ஒரு ரூமுக்குள்ளே 4 செவுத்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ ஏதாவது ஒன்றுனா கூப்பிட்டா அவங்க 2 மருமக வருவாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு. லைக் இவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா அது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், ஏன் நம்மளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அதே சமயத்தில் இவங்க அப்பா அம்மா இவங்களை பார்க்க வரணும்னு சொன்னா கூட, இல்லை நாங்கள் வெளியே போயிட்டோம், நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அந்த மாதிரி சொல்றது. ஸோ இவங்க அப்பா அம்மாவும் இவங்களை பார்க்க வர்றது கிடையாது. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாகவும் ஆயிடுச்சு. அதே சமயத்துல சரியான வருத்தமும் கூட. இவங்க ஹஸ்பண்ட் சொன்னாலும் இவர் எதுவும் கண்டுக்க போறது கிடையாது. இவங்க ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாட்ட கூட பேசுறதுக்கு அந்த வீட்டில் சுதந்திரம் இல்லை. இத்தனை மணிக்குள்ளதான் பேசணும். அதுவும் அவங்க ஃபோன் பேசுறப்ப அவங்க மாமியார் பக்கத்திலே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து
என்னமோ ஒரு ஜெயில அடப்பட்ட மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, போனா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க மாமியார் வந்து அவங்கள எழுப்பி சத்தம் போடாம என் பின்னாடி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு புரியல. மணி பார்த்தா 3. எங்க அத்தை எங்க கூப்பிடுறீங்க சொல்லி கேட்கிறப்ப, நீ எதுவுமே பேசாம என் பின்னாடி வா, என் பையன் எந்திரிச்சிட போறான், சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போறப்ப வந்து இவங்களுக்கு தெரியல, என்னடா அத்தை ஏன் இப்படி கூப்பிடுறாங்க, அதுவும் திடுதிப்புன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி போறாங்க. பின்னாடி போறப்ப இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாவும் இருந்துச்சு. அப்போ இவங்க போறப்ப கேக்குறாங்க, அத்தை இந்த நேரத்துல ஏன் அத்தை பின்னாடி கதவை திறக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு. இங்க பாரு, இந்த வீட்டுல நான் வந்து ஒரு பூஜை வச்சிருக்கேன். அந்த பூஜையில வந்து வீட்டுல இருக்கிற மருமக மட்டும்தான் கலந்துக்கணும். இந்த பூஜை நல்லபடி முடிஞ்சிருச்சுன்னா நம்மளோட வம்சம் நல்லபடி விருத்தியாகவும் நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கொல்லைப்புறத்தை திறக்கிறப்ப வந்து இவங்க அந்த காட்சியை பாக்குறாங்க. அங்க வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு, கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு. பக்கத்துலயே வந்து ஒரு ஓமம் மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல சேவல். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து என்னதான் நடக்குது, வீட்டுக்கு பின்னாடி இவர் யாரு, இவர் எப்படி வந்தாரு, அந்த மாதிரி ஒரு யோசனை அவங்க நின்று பார்த்துட்டு இருக்கப்ப, என்ன பாக்குற சீக்கிரம் வான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து வேண்டாம் அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. உடனே அவங்க இல்லத்த நான் வரல, எனக்கு பயமா இருக்குத்த, என்னையே இங்க கூட்டு வரீங்கன்னு. ஐயோ நீ வா, நீ வந்தாதான் இந்த காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களை வேகமா பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கிறப்ப அவங்க வேணாத்த வேணான்னு சொல்லி எந்திரிக்கிறப்பதான் தெரியுது அது வந்து கனவுன்னு. அதுக்கப்புறம் தான் போனாக்கு ஒரு மாதிரி உயிரே வந்துச்சு. ஐயோ நம்ம கண்டது கனவான்ட்டு. அப்புறம் இந்த விஷயத்த எப்படி ஹஸ்பண்ட சொல்றது, அவர் கண்டிப்பா நம்ப மாட்டாரு. இந்த நேரத்துல எழுப்பி சொன்னாலும் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னோன்னா அவங்க அம்மாவும் பயந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது போல, நீ ஒண்ணு கவலைப்படாத, நாளைக்கு காலையில குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்க இருக்கிற நான் ஏதாவது குங்குமம் இல்ல விபூதி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன், நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களுக்கும் வந்து மனசுக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, நாளைக்கு அம்மா குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு இவங்களும் படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையிலேயே போனோட அம்மா அப்பாவும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க பூஜை பண்ணி அங்க சாமி கும்பிட்ட கையோட அங்க இருக்கிற பிரசாதமும் குங்குமமும் எடுத்துட்டு அவங்க மகளை பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஆனா மகளை பார்க்க வந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அவமானம் தான் மிச்சமானுச்சு. ஏன்னா அவங்கள சரியா மதிக்கல, அவங்க கிட்ட ஒரு மாதிரி ஜாடமாடியா பேசுறது, அதுல வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க மக அந்த வீட்டுல வந்து சந்தோஷமா இல்லை, நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோமே நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா என்ன பண்ணுது, பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே, நம்ம பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பேசினாலும் அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்தாம அவங்க எடுத்துட்டு வந்த அந்த பிரசாதத்தையும் குங்குமத்தையும் அவங்க பொண்ணு கிட்ட கொடுத்தாங்க. உடனே அவங்க மாமியார் வந்து, என்னது இது, என்னது கண்டதெல்லாம் கொண்டு வந்து என் மருமகிட்ட கொடுக்குறீங்க, அவ மாசமா இருக்கா, நீங்க கொடுக்குற டைம் வந்து ஏதாச்சும் ஆயிரப்போகுது அப்படி சொல்றப்ப வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமா போயிடுச்சு. என்னடா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் தானே கொடுக்குறோம், ஏன் அவங்க இப்படி பேசுறாங்கன்னு. அப்ப உடனே அவங்க யாரோ போனா வந்து என்ன சொன்னாங்க, இல்லத்த இது வந்து கோயில் பிரசாதத்தை, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எங்க அம்மா எனக்காக வேண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓ பிரசாதமா, சரி சரி சீக்கிரம் கொடுத்துட்டு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து பொண்ணை விட்டுட்டு போக மனசுலாம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. அப்ப அவங்க வந்து எதுவுமே சொல்லிக்காம அந்த இடத்த விட்டு அப்படியே அமைதியா போயிட்டாங்க. இப்போ பூனாவுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா நம்ம அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி பேசி அனுப்பிட்டாங்களே, ஏன் இந்த வீட்டில் உள்ளவங்களாம் இப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அவங்க அம்மா கொண்டு வந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த குங்குமம் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு வந்தாங்களே, அதை எடுத்து அவங்க நெத்தியில வச்சுட்டு பாதி குங்குமத்தை என்ன பண்ணாங்க, அவங்க பூஜை அறையில வைக்கல, அவங்க படுக்கிற தலைவாணிக்கு கீழே அந்த மெத்தைக்கில வச்சு படுத்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு தான் அவங்க வந்து நல்ல நிம்மதியா தூங்குனாங்க. எந்த ஒரு கெட்ட கனவும் அவங்களுக்கு வரல. இப்படியே 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மாமியார் என்ன பண்ணியிருக்காங்க, நான் ரூம் சுத்தம் பண்ண போறேன், நீ வெளியே வான்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையும் மாத்துறப்ப அந்த குங்குமம் அவங்க கண்ணில் பட்டுச்சு. அதையும் அவங்க வந்து அந்த பெட்ஷீட்டா எடுத்துட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க. அப்ப இவங்களும் வந்து மறந்துட்டாங்க. ஏன்னா எப்போதும் தூங்குறப்பதான் வந்து அவங்க அந்த தலைவாணி கீழே இருக்கிற குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு படுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து நல்ல ஒரு தூக்கம், எந்த ஒரு கெட்ட கனவும் வரல. இவங்க வேற அந்த டைம்ல வந்து சுத்தம் பண்ணிட்டு போனாங்களா. ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் தான் ரூம்ல போயிட்டு படுக்க போறப்பதான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, ஐயோ பெட்ஷீட்டை மாத்துறப்ப வந்து கீழே குங்குமம் இருந்துச்சு, ஒருவேளை அத்தை தெரியாம சுத்தம் பண்றப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கிறப்ப, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நான் பெட்ஷீட்டை தானே சுத்தம் பண்ணேன், பாரு நான் தூச்சி வெளியே காய போட்டுட்டேன், அப்படி எதுவுமே நான் பார்க்கலையா அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், அந்த தலைவாணிக்கு கீழே தான் அவங்க அந்த குங்குமத்தை வச்சாங்க. அப்படியே அந்த பெட்ஷீட்டை எடுத்தாலும் கண்டிப்பா ஒண்ணு பெட்ஷீட்ல இருக்கும், இல்லை கீழே எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். அப்ப இவங்க கீழெல்லாம் போய் தேர்ப்பாங்க, எதுவுமே இல்லை. அப்போ இவங்க வந்து ஐயோ என்னடா அம்மா கொண்டு வந்த அந்த குங்குமம்
தூங்குமோ இல்லையே நினைச்சிட்டு சரி பரவாயில்ல சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க படுத்துட்டாங்க. அன்னைக்கு படுக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த 2 நாள் முன்னுக்கு கண்டாங்களா அதே கனவு இந்த வாட்டி கனவுல உண்மையிலேயே அவங்க மாமியார் வந்து அவங்கள எழுப்பி கொல்லப்புறத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போனாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து இது வந்து கனவா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே வந்து அந்த வீட்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்காங்க. சில நேரத்தில் அதிகமாக கனவு கண்டு எந்திரிக்கனாலே இதுவும் கனவாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க அந்த தூக்க கலக்கத்தில் போகிறப்ப தான் தெரிஞ்சுது அது கனவு இல்லை, நிஜம்தான். உண்மையிலேயே வந்து அங்கே ஒரு ஆள் உட்காண்டிருக்காங்க. நடுவில் வந்து ஏதோ ஒரு ஓமம் வளர்த்து நெருப்பு எரியுது. பக்கத்தில் ஒரு சேவக்கோழி இருக்குது. அதை பார்த்த கையோட அவங்க வந்து வேகமாக கத்திட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணதில்ல, வேகமாக கத்தனோடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க கத்துன கத்துல எல்லாரும் எந்திரிக்கலாமா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எந்திரிச்சிருவாங்களோ பயந்து இவங்களை உள்ள அனுப்பிட்டாங்க. அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு அவங்க கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி கத்துன, ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப, என்ன நடக்குது இந்த வீட்டில், என்னதான் நடக்குது, ஏன் என்னை பின்னாடி கூட்டிட்டு போனீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க வேகமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல இவங்க ரொம்ப வேகமா கத்தி கோமா வந்து கூப்பிடுறப்ப வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏன் என்னாச்சு சொல்லி கேட்கிறப்ப வந்து உங்க அம்மா என்ன பண்றாங்க தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுது. அதாவது ப்ளீடிங் ஆகுது. ப்ளீடிங் ஆகுறப்ப வந்து அப்படியே ரத்தமா ஆகுது. அவங்க அதை பாக்குறாங்க. பார்த்த கையோட மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களோட கரு வந்து கலைஞ்சிருச்சுன்னு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோன்னா அவங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. குழந்தையும் கலைஞ்சிருச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவங்க அப்பா அம்மா வந்து என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லி பார்க்குறப்ப அப்போ அவங்க மக வந்து கண்ணு முழிச்சு என்னென்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்ன கையோடய இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நீ இதுக்கப்புறம் இருக்க வேண்டாம், போதும், நீ அனுபவிச்ச கொடுமையெல்லாம் போதும், நீ பேசாமல் வந்துன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையா அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே போனாவுக்கு வந்து ஒரு மாதிரி பித்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சொந்தமாக பேசிக்கிறது, அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்து அவங்க வழக்கமாக போய் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல, அதாவது சாமி ஆடுற இடத்துல போயிட்டு இவங்க போய் பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்த்த கையோடையே அவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லா விஷயத்தையுமே இவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறப்ப தான் இவங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. ஆக்சுவலி இவங்க மாமியார் வந்து என்ன பண்ண பார்த்துருக்காங்கன்னா, இவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைய பலி கொடுக்க பார்த்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு நடந்த அதே இன்சிடென்ட் தான் அவங்க 2 மருமகளுக்கும் நடந்திருக்கு. அவங்க 2 மருமகளும் ஆரம்ப காலகட்டத்துல மாசமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தான் கடைசியில அவங்க 2 மருமகளுக்குமே வந்து குழந்தையே இல்லாம போயிருக்கு. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அது மூலியமா நிறைய விஷயம் வந்து நல்லது நடக்கும், அந்த வீட்டில் வந்து அவங்களோட ராஜ்யம் தான் நிலைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி தவறான விஷயம்லாம் வந்து அந்த 2 மருமகள்கிட்டே செஞ்சுருக்காங்க. இது போக போக தான் அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய மந்திரக்கார குடும்பத்திலே மாட்டிக்கிட்டோம். இதுக்கு உணர்ந்த வந்து அவங்க மாமனார் மாமியார் மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் இருக்கிற அந்த 3 பையனுங்களுக்குமே வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரியும். ஸோ இந்த மாதிரி பலி கொடுக்கறது, அதுவும் இல்லாமல் இந்த தலைச்சம்புள்ளையம் பலி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப பவர். ஸோ அந்த தலைச்சம்புள்ளைய பலி கொடுத்தா கண்டிப்பாக என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமியார் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க 2 மருமர்கள்கிட்டையும் இதே ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள அந்த மாதிரி செஞ்சு அந்த மந்திரம்லாம் பண்ணி அவங்க பேச்சு கேட்குற மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அவங்களால இந்த விஷயத்த வந்து வெளியே வந்து சொல்ல முடியாமல், லைக் அவங்க மாமியார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே தலையாட்டுற பொம்மை மாதிரி இருந்துட்டாங்க. அவங்க மருமகளுக்கு மட்டும் இல்லை, அவங்க மகனுங்களுக்கும் இதே மாதிரி ஒரு மந்திரம் தான் செஞ்சு அவங்கள வந்து ஒரு தலையாட்டுற பொம்மை மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. போனா அங்கிருந்து வந்த கையோடய அவங்க மாமனார் மாமியார் போனாவை வந்து சாவர அளவுக்கு செய்வனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட பாதிப்புனாலதான் போனாவுக்கு பித்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பித்து பிடிச்சி அவங்களே வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. ஆனா நல்ல வேலை அவங்க அப்பா அம்மா வந்து அந்த சாமி பார்க்குற இடத்துல கூட்டிட்டு போயிட்டு அவங்கள காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் போனாக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் மனசு ரொம்ப வேதனையாயிருச்சு. ஏன் அவங்க இப்படி பண்ணணும், அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன பகை, எதனால என்னோட வாழ்க்கையை இந்த மாதிரி சீரழிக்கிறோம்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் போனா அதை பத்தி யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் போனா அவரை விவாகரத்து பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு தனியா தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு அவங்க அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி இப்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு. பாருங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில என்னென்ன மாதிரி சம்பவம்லாம் நடக்குதுன்னு. இந்த விஷயம் அவங்க என்கிட்ட எதனால ஷேர் பண்ணாங்கன்னா, என்ன மாதிரியே வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு இடத்துல கட்டி கொடுக்குறப்ப நல்லா விசாரிச்சுதான் கட்டி கொடுக்கணும், அதுக்காகவே அவங்க இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க வாழ்க்கை வந்து நல்லா ஹாப்பியா இருக்கு. ஆனா அவங்க வாழ்க்கையை கெடுத்தாங்களே,
அவங்களோட குடும்பம் இப்போ எப்படி இருக்குன்னு இன்ன வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க வீடு மாதிரி எங்கேயோ போயிட்டாங்கன்னு அவங்க கேள்விப்பட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எந்த ஒரு விவரமும் இல்லை. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த கதை. உங்களுக்கு இந்த உண்மை சம்பவ கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.